எக்ஸாம்பிள் 3.5ல் சால்வ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுலேயும் 3 வேரியபிள் இருக்குது. இந்த 3 வேரியபிளையும் நம்ம சால்வ் பண்ணோம். நான் என்ன பண்ணுறேன், முதல்ல 1 2 எடுக்கிறேன். 1 and 2. இந்த பக்கம் 2 and 3. முதல்ல எழுதுகிறேன், ஆட் பண்ணல, எதுவும் பண்ணல. சரியா? முதல்ல எழுதுகிறேன், எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது 1 and 3 எடுத்துக்கலாம். இது 1 and 2, இது 1 and 3. ஏன் எடுக்கிறேன் 1 and 3னா, நான் இசட் தான் கழிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், மைனஸ் இசட் இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் இசட் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதை கழிச்சிருவேன், இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதை கழிச்சிருவேன். ஸோ நான் அதெல்லாம் முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 and 3யும் 1ம் 2ம் 1 3யும். இப்போ 1 2 எடுக்க போகிறேன். எழுதுகிறேன், எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 5. x minus y plus z equal to minus 2. இப்போ இங்கே பாருங்கள், இதை ஆட் பண்ண கணக்கு தான். ஓகேவா? இதை ஆட் பண்ண கணக்கு தான். அப்போது 1 + 2ன்னு வச்சுக்கலாம். டேட்டாவை ஆட் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? மைனஸ் பண்ணிங்கன்னா மிச்சம் என்னது, 2x + y = 3. இது ஈக்குவேஷன் 4. இதை பாருங்கள், முதல்ல எழுதுகிறேன், எழுதிட்டு ஆட் பண்ணுறதா மைனஸ் பண்ணுறதுன்னு அப்புறம் கன்சிடர் பண்ணிக்கலாம். x + 2y minus z equal to 5. ரெண்டாவது தேர்ட் ஈக்குவேஷன் அது தோ மைனஸ் எக்ஸு மைனஸ் 4y ப்ளஸ் z equal to -11. இப்போது இதை ஆட் பண்ணால் இது ரெண்டு கழிஞ்சிடும் இல்லையா? அப்போது நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் அது ரெண்டு கழிஞ்சிச்சு. இது மிச்சம் என்னது, -4x -2y அப்புறம் ஈக்குவல் டு -6. ஈக்குவேஷன் 5. ஓகேவா? இப்போ அது ரெண்டையும் எழுதுகிறேன். இது ரெண்டையும் எழுதி நான் ஒன்றா மாற்றணும் இல்லையா? 3 2ஆக மாற்றிட்டேன். 3 வேரியபிளை 2 வேரியபிளாக மாற்றிட்டேன். இப்போ 2 வேரியபிளை 3 வேரியபிளாக ஒரு வேரியபிளாக மாற்றணும். ஓகேவா? முதல்ல எழுதிக்கிறேன். 2x + y = 3 -4x -2y = -6. இப்போ என்ன பண்ணால் கேன்சல் ஆகும் அப்படின்னா, இது மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஒய் ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? அதில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இன்ட்டு 2. இது ஈக்குவேஷன் என்னது, ஈக்குவேஷன் 4 இல்லையா? ஈக்குவேஷன் 4 இன்ட்டு 2. அதில் என்ன வரும், 4x + 2y = 6 இல்லையா? இது என்ன இருக்குது, -4x -2y = -6. ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது 0 = இதுவும் 0. இந்த மாதிரி சொல்யூஷன் வந்துச்சுன்னா அப்புறம் இந்த ஈக்குவேஷன், இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும், இந்த சிஸ்டம் ஆஸ் இன்ஃபைனைட் சொல்யூஷன். இன்ஃபைனைட் சொல்யூஷன் நிறையா சொல்யூஷன் வரும். ஓகேங்களா? இன்ஃபைனைட் சொல்யூஷன் 0 = 0ன்னு வந்துச்சுன்னா இந்த 3 ஈக்குவேஷனும் வச்சு இப்போ சால்வ் பண்ணும்போது நிறையா சொல்யூஷன் வரும்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் இல்லை. தேங்க்யூ.